ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எபிசோடு 4 மூணாவது நாளான த பேட்டில் ஃபார் கேப்டன்சி அப்படிங்கிற இந்த எபிசோட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக நேற்று ட்ரை பண்ண முடியல, பட் இருந்தாலும் இன்றைக்கி சீக்கிரமாக பண்ணுறேன். அது காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா அழகாக அடிக்குது பிக் பாஸ் வீட்டுக்காரங்களுக்காக. கார்டனில் பார்த்தா சபரி வாட்டருக்காக வந்ததுன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வெயிட் பண்ணி பார்க்குறது. ஸோ கனியும் பிரவீன் ராஜ் என்ன சொல்கிறாங்க, நீ போய் இந்த மாதிரி தூங்கு, உனக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம கமருதீன் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காரு. இவர் வந்து தூங்காமல் நைட் ஃபுல்லாக முடிச்சு வந்து தண்ணி வந்து தான் பிடிச்சிருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் தண்ணி வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை காட்டும் நைட்டு வந்து அதை காட்டவும் இல்லை. அப்புறம் பார்த்தா ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா சபரி பிரவீன் ராஜ் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் டீலக்ஸ் இருக்கிற ஆளுங்களை எழுப்பி என்ன சொல்கிறாங்க, வாங்க லெட்டர் வந்திருக்கு எல்லாத்துக்கு முன்னாடியே படிக்க சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரியானா, சுபிக்ஷா, ரம்யா, காந்தி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து ரியானா, சுபிக்ஷா நாங்கள் இஷ்டம்போல தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கேமை ரம்யாவும் சுபிக்ஷா அவங்கள பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நான் மெதுவாக வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத லெட்டரில் போட்டு வாங்கன்னு சொன்னங்காட்டி அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால வேக்கப் சாங் போடுறாங்க. தில்பர் ராஜாங்கிற ஒரு சாங் போடுறாங்க. அதுக்கு வந்து மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க காலங்காத்தால். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து வெளியேற நபர் யார் அப்படின்னும் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னும் ஒருத்தரையுமே நான் வந்து இன்னும் அவங்க சொல்கிறாங்களே யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து எத்தனை நாளைக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க அப்படிங்கிறத மூணு விதமானது 3 பேர் சொல்லணும். 3ன்னு சொல்லணும், சாரி. முதல்ல வெளியேறவங்க ஒருத்தவங்க, இந்த பிக் பாஸ் விட்டு டைட்டில் வின்னர் ஒருத்தர், அப்புறம் நான் வந்து இந்த வீட்டில் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணமும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி அவங்க விக்ரம் முதல்ல வந்து காந்தி சார் தான் வெளியே போவார், ஏன்னா அவரே வந்து யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பேங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, அதனால் அவரே வெளியே போட்டுன்னு சொல்கிறாரு. விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் ப்ளே பண்ணிட்டுருக்காருங்கிறது தெரியுது இவர் சொல்கிறது மூலிமா. அன்றைக்கி சொன்னதை வச்சே திருப்பி அதே சொல்கிறாரு, காந்தி நினைச்சிருப்பார் தேவையில்லாமல் வாய்விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அதை எடுத்துகிட்டு அதுவே தான் சொல்லிட்டுருக்காரு எல்லா இடத்துலையுமே காந்தியை பற்றி. வின்னரை வந்து சபரி வருவான், ஏன்னா சின்சியராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான், டாஸ்க்காக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தண்ணிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் வந்து 105 நாள் உள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரவீன் ராஜ் வந்து என்ன சொல்கிறேன்னா, திவா வந்து கண்டிப்பாக வெளியே போயிடுவார் அப்படின்னும். அதாவது ஒருத்தவங்க பின்னாடி ஷேடோவில் தான் வந்து அவர் வாழ்கிறாரு, அதாவது பார்வதியுமே இவங்களையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. திவாகரும் அவர் பிரவீன் சொல்கிற மாதிரி தான் இவர் திவாகர் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் இருக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் கமருதீனை வந்து டைட்டில் வின் பண்ணுறதா வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எபிசோடில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது எடிட் பண்ணுறது யாருன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்ல. பட் இதெல்லாம் நிறைய பேருக்கு ஸ்கிப் பண்ணுறாங்க. எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஒர்க் அதிகமாகவே இருக்குது, அதை வந்து நான் மென்ஷன் பண்ணல. அடுத்தது சுபிக்ஷா பொதுவாக காலத்துக்கு அதிகமான நாட்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஆசைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அதனால் வந்து கட் பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல. பட் அடுத்தது சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, காந்தி சார் தான் வெளியே போவார் அப்படின்னும், ரொம்ப லோவான ஆக்டிவிட்டி தான் இருக்கார், வெளியே பெருசாக தெரில அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிட்டு சபரி வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 105 நாள் உள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரவீன் ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வெளியே போவார். என்ன காரணம், அவருக்கு வந்து எந்த பொருளும் கிடையாது, ஒரு தவறான ஒரு கருத்துக்கள் தான் அதிகமாக வந்து முன் வச்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க எலிமினேட் ஆவார் அப்படின்னும், அதாவது முதல்ல எலிமினேட் ஆகிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரவீன் ஜெயிக்கிறது யாரும் கலை ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு மாற்றத்துக்காக உள்ளே வந்திருக்கான், அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கலையை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் டே உள்ளே இருப்பேன் அப்படிங்கிற, அதாவது ஃபுல் வீக்காக உள்ளே இருப்பேன், பிக் பாஸ் முடிவு வரைக்கும் இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து திவாகர் வராரு. திவாகர் வந்து கமருதீன் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து முதல்ல வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு அப்படின்னா ஒரு தப்பான ஒரு மேனரிசம் அவர்கிட்ட இருக்குது, மேனர்ஸே இல்லை, தப்பான மேனர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லி விஜயபாரத்னா அவரோட கையை அடித்தார் இல்லையா, கை வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் விஜய் வந்து டைட்டில் வின் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓப்பனாக பேசிடுறாங்கன்னு சொல்லி பச்சையாக இருந்ததுன்னா நமக்கு விஜய் பாரத் சம்பளிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் திவாகர். ஏன்னா திவாகரோட பகச்சிக்கிறது அப்படிங்கிறது விஜய் பாரத் பொறுத்தளவுக்கு நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது விஜய் பாரத் தெரியும். அதை வந்து பிளான் பண்ணி அதுக்காமல் திவாகரோட கூட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு. அது கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக இவர் பண்ணுற விஷயங்களாகட்டும், இன்றைக்கி வந்து எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கேங் ஆகிட்டாங்க, விஜய் பாரவும் நம்ம இவரும் கேங் ஆகிட்டாங்க. அதனால் வந்து விஜய் பாரு பார்த்தீங்கன்னா திவாகர் நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. விஜய் ஒரு பார்வை இருக்குன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிஷப்பாமுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க சுபிக்ஷா மற்றும் ரம்யாவை, அதே போல் இவங்க 2 பேர் சேர்ந்ததில் இவங்க பார்த்தீங்கன்னா கிளவராக
திவாகரோட சேர்ந்துட்டு எல்லாத்துலேயும் திவாகரை ஆரம்பித்து வச்சுட்டு திவாகரை மாட்டி வர மாதிரியான ஒரு ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி எபிசோடில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் இருக்குமா 2 மாதம் தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு நம்ம ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பல. என்னோடய ஃபேன் பேஸுக்காக நான் ஒரு 2 மாதம் இருப்பேன் அப்படி மாதிரி சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி வராரு. பார்வதி அதாவது மாயா அப்படிங்கிற மாயா இல்லாமல் இவரை பார்வதின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கனி வந்து ஜெயிப்பாங்க, ஏன்னா கனிவான ஒரு ஆள், அதனால் இதில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 100 நாள் பக்கம் உள்ளே இருப்பேன், நான் இருந்தால் தான் யங்ஸ்டர்ஸ், நான் வந்து கொஞ்சம் என்னுடைய அனுபவத்தை யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் பதிவு பண்ணும்போது உங்களுக்கான இது கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கான ஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே இருப்பேன், உங்களை என்னைப்பா உள்ள பயம் அப்படின்னு சொல்லும்போது பார்வதின்னு சொல்கிறேன்னா அப்படிலாம் ஒன்றும் பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து அப்சரா வந்து சொன்னால் கலை வந்து இன்வைட் ஆகிடுவார் அப்படின்னா சபரி வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு, அதனால் வந்து அவர் தான் வின்னர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கனி வராங்க. கனி வந்து அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஆகிடுவாங்க, நோ ஆக்டிவிட்டி மாதிரி தெரியுது, ஏன்னா வந்து அவங்க வந்து பிரிமியர் ஹவுஸ் இருக்கிறதுனால பெருசாக ஆக்டிவிட்டி எடுத்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சபரி தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு கனி சொல்கிறாங்க. நான் வந்து 106 உள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து வியானா வர்றாங்க. வியானா வந்து காந்தி வந்து சைலன்ஸாக இருக்காரு, அதனால் வந்து எலிமினேட் ஆவார் அப்படின்னும், சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெடிகேஷனாக இருக்கிற வின் பண்ணுவார் அப்படின்னும், 100 நாளுக்கு மேலே இருக்க என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு க்யூட்டான ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. அடுத்து ரம்யா என்ன சொல்லணும்னா திவாகர் வந்து வெளியே வந்துடுவார், தன்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் முன்வைக்கிறாரு, மற்றவர் சொல்ல கேட்கவே மாட்டார், அதனால் அவர் எலிமினேட் ஆகி போயிடுவார் அப்படின்னும். சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ரொம்ப சின்சியராக இருக்காங்க, அதனால் வந்து சுபிக்ஷா வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு திவாகர் பார்வை போல் சுபிக்ஷா மற்றும் ரம்யா அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் வந்து ரம்யா சுபிக்ஷா வச்சு கேம் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இதில் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா வினோத் சொல்லுவாங்க சபரி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், சரி சபரி வந்து வெளியே போகிறக்கான வாய்ப்பு இருக்குங்க மாதிரி சொல்லி சபரி பேர் சொல்கிறாரு. எலிமினேட்னா என்ன அப்படிங்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா வெளியேற்றது அப்படிங்கிறது ஷார்ட்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எலிமினேஷனாக வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி ஹவுஸ் மேட் சொல்லும்போது, ஏன் சபரியில் வெளியே போக மாட்டானா, டைட்டில் வின்னத்தை வந்து சூஸ் பண்ணணுமா, ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்களும் எங்கே வரோம் அப்படிங்கிறது சண்டை கட்டி வினோத்து சபரி வந்து எலிமினேட் ஆகிடுவார் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் சபரி தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி சின்சியராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்காக வந்து அப்படி அப்போஸ் பண்ணி சொன்னார். அடுத்து காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரவீன் காந்தி அப்படிங்கும்போது சொல்லி டாஸ்க் வந்து இன்னும் ஆரம்பித்தா அவர் வீஸ்டாக இருப்பார் அப்படிங்கிற சொல்லி வினோத் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிரே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி வந்துன்னா எலிமினேட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னும், திவாரோட அதாவது ஆதிரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆடியன்ஸாகவும் ஒரு ரிவ்யூ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூனா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எப்படி தான் வந்து பிக் பாஸில் திவாகர் போன ஆளுக்கு உள்ளே விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எலிமினேட் பண்ண கலை போன ஆளுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஃபேமஸாகி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. அதே போல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க திவாகர் கலை அவங்களோட ஃபேன்ஸ் பேஸ் நமக்கு எடுத்துருப்பதற்காக இவங்க 2 பேரும் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வித்தியாசமான ஒரு ஏங்கிள் வந்து ஒரு ஆடியன்ஸாக உள்ளேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்து சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா வின்னர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நந்தினி வராங்க. நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா எலிமினேட் ஆகிறது யாருன்னா பார்வதி எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்னா முந்திரி கொட்டமாக எல்லாத்தையும் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து மூக்கு நுழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வின்னர் வந்து சபரி தான் ஆவார், டாஸ்க் ரொம்ப சின்சியராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 நாள் 30 நாள் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு நந்தினி வந்து அழகாங்கன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்லேயே வந்து இந்த சீசன் ஓட்டலாம் முடிவு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா அவங்க அழுகிறது தேவையில்லாம வளருங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது கலைன்னு சொல்லலாம்னா என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் மெடல் வாங்கணும்னு ஆசை கிடையாது. பையன் வந்து ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து ஒரு அகோரி அவனோட பையனை இப்போ நான் ஸ்கூலில் சேர்க்காத மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேரை மாறணுங்கிறதுக்காக நான் உள்ளே வந்தேன், அதுக்காக நான் வந்து இருந்தால் போதும். இருந்தாலும் வந்துன்னா திவா வந்து வெளியே போயிடுவார் அப்படிமா சொல்லிட்டாங்க. வெளியே போயிட்டார் அப்படின்னா இருக்கிற ஒரு கொஞ்சம் மரியாதை காப்பாற்றிக்குவார், இல்லைன்னா பிக் பாஸ்லேருந்து நான் நாற்று கண்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாய்ச்சி அந்த சொல்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா கம்பெனி வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா பழைய உள்ளார் இப்போ வின்னர் ஆவாங்க அப்படிங்கிறது சும்மா பேர் சொல்லாமல் சொல்கிறாங்க. இல்லை பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அது கூட எடிட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் அவர் ஃபேஸ் கூட காமிச்சிருக்கலாம். மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுற கூட்டத்தை பார்த்து யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா கமலின் வராது. கமல் திவாகர் வந்து கண்டிப்பாக வெளியே போடுவார். எனக்கு ஒரு சின்ன பேக் பெயின் அப்படின்னா கூட அவரோட இது பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அந்த பசி கொடுப்பா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாக சொல்கிறேன் கண்டுக்காத மாதிரி இருக்காரு அப்படிங்கிற சொல்லி சொல்லும்போது திவாகர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி சபரி வந்து வின் பண்ணிடுவார் அப்படிங்கும்போது தான் நம்ம டாஸ்கில் சின்சியராக இருக்கார் அப்படிங்கும்போது அவங்க தண்ணி டாஸ்கில் சூப்பர்வைசர் ப்ளஸ் கில்பர் இல்லையா, அதனால் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி மாதிரி சொல்கிறாரு வின் பண்ணுவார் அப்படின்னு. அடுத்து பார்த்தா லிவிங் ரூம் சோஃபாவில் பார்த்தா அப்புறம் வச்சு பிக் பாஸ் வந்து வாழ்த்தாரு. எதுக்குன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி சூப்பராக பண்ணி முடிச்சிட்டிங்க, மச் பெட்டர் அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துறாரு.
இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க், அதாவது தலை ரூம்னு ஒன்று வந்து தனி ஒதுக்கியிருக்காங்க. அது யாரும் உள்ள போகவே இல்லை. இந்த டாஸ்கில் யார் ஜெயிச்சு வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கேப்டன்சி ரூமில் போகிற மாதிரி இருக்கும். இந்த கேப்டன்ஸில் என்ன ஹைலைட்டிங் கேட்டிங்கன்னா 15 வாரமே அவங்க நாமினேஷன் ஃப்ரீ ஜோனு. அதனால் வந்து டேரெக்டாக டிக்கெட் டு ஃபினாலே மாதிரி அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷாக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிக் பாஸ். அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிடுறாரு. பிக் பாஸ் வீட்டர் மட்டும் இந்த டாஸ்கில் விளாட முடியும் இல்லையா, பாவம் பிரீமியர் கைஸ்க்கு வந்து ரொம்ப இதாக போயிருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் கேப்டன் டாஸ் ஜெயிக்க முடியும். அதில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டாப் டிக்கெட் டு ஃபினாலே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினாலே மேரிக்கு வந்துடுவாங்க, 15 வாரம் வரைக்கும் வந்துடுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது, வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பும் இருக்குது, வாய்ப்பும் இருக்குங்கிற மாதிரி சொல்லி நம்ம பிக் பாஸ் சொல்லி. அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற 13 பேர், எதுனா இந்த பிக் பாஸோட 13 பேரில் அதுனா 13 சின்ன ஒரு பால் பொங்க வைக்கிற அளவுக்கு டேக்ஸாக இருக்கும். அது மாதிரி பால் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. இப்போது வச்சு லைனை அடுக்கி வச்சுருப்பாங்க, பால் குண்டா பக்கத்தில் இருக்குது. இவங்க மற்ற அன்றாலையை பார்த்துட்ருப்பாங்க. பிக் பாஸ் திடீர்னு வந்துட்டுனா பொங்குதே அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ஓடி வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் அந்த பாலை மோந்து கொண்டு போய் அடுப்படியில் வைக்கணும். கேஸில் 4 பர்னர் இருக்குது. அந்த 4 பர்னர்லேயே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பர்னரில் வைக்கணும். அப்படி வச்சுட்டு யார் வந்து முதல் 4 பேர் வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ரவுண்டுக்கான வந்து தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. அந்த செலக்ட் ஆனவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அவங்க டைமில் பற்ற வச்சு ஹீட் பண்ணி பொங்க வைக்கணும் பால் வந்து பொங்கி வெளியே விழுந்துடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் பொங்கி ஆஃப் பண்ணக்கூடாது, இல்லை பொங்காமல் ஆஃப் பண்ணக்கூடாது. அதாவது பால் வந்து பொங்கி விளிம்புக்கிட்ட வந்து விளிம்புலேருந்து கீழே விழுகாமல் ஆஃப் பண்ணுறது, அந்த விளிம்பு தான் பார்ட்ரு. அதுக்குள்ளே வந்து கண்ணிலே நம்ம சுற்றி இருக்காங்களே இந்த ப்ரீமியம் ஹவுஸ்மேட்ஸ் அவங்க வந்து பார்த்துட்டு யாரோட வந்து விளிம்பு வரைக்கும் இருக்குது, விளிம்பு கீழே இருந்ததுன்னா அவங்க பாயிண்ட் கம்மி, அந்த மாதிரி விளிம்பு வரைக்கும் இருக்கிறது சிந்தக்கூடாது. சிந்தினா ஃபவுல் அவுட் ஆன மாதிரி. பொங்கவே இல்லைன்னா அவுட்டு, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவுட்டு. விளிம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜு. அந்த விளிம்புக்குள்ள யாருக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொண்டு வந்து பாலை வந்து ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேமு. அதுபடி பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டு இப்படி நடந்து முடிச்சதுக்கப்புறம் 2ஆவது ரவுண்டு இருக்கிற இதில் வந்து 13 பேரில் 9 பேருக்கு நடைபெறும். அவங்க 9 பேருக்கு நடைபெறும்போது அதில் 4 செலக்ட் ஆவாங்க. செலக்ட் ஆகி அவங்க அதே மாதிரி பால் பொங்க வைப்பாங்க. பொங்க வச்சு அதில் பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மீதம் இருக்கிற 5 பேருக்கு மட்டும் வைப்பாங்க. அந்த 5 பேர்த்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா கடைசியாக இருக்கிறவர் அவர் வந்து கேம்லேருந்து வர முடியாது. அப்படிங்கும்போது வந்து டிக்கெட்டு ஃபினாலேக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க இங்கே இருக்கிற 12 மீதி இருக்கிற 12 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க பொங்குற பாலை வச்சு தான் வந்துட்டுனா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அது டிக்கெட்டு ஃபினாலேக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 8 பேர் சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த 12 பேர்த்தில் 8 பேர் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதோட கேமு. அதன்படி பார்த்திங்கன்னா முதல் ரவுண்டு வைக்கிறாங்க. முதல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா துஷார், கலை, நந்தினி, சபரி இவங்க ஒன்று வந்துன்னா பர்னரில் வந்து முதல்ல பால் வச்சிட்றாங்க. அதாவது நந்தினி வந்துட்டுனா குறைஞ்ச பாலை வந்து சீக்கிரம் பொங்க ஆரம்பிச்சுதான் ஆஃப் பண்ணிடுறாங்க. துஷார் வந்து கரெக்டாக லிமிட்டு மாதிரி ஆஃப் பண்ணிடுறாரு. சபரி கரெக்டாக பண்ணிடுறாரு. கலை வந்துட்டுனா பொங்கி கீழே விழுந்துருது. கலை வந்து அதிலே ஃபவுல் மாதிரி ஆகிடுறாரு ஆக்சுவலாக. அடுத்து செகண்ட் ரவுண்ட் நடக்குது. செகண்ட் ரவுண்ட் பிரவீன், திவாகர், கெம்மி, அப்சரா அவங்கள விக்ரம், பார்வதி, கனி, ஆதிரை இந்த 9 பேரில் வியா 9 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வியானா வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நார்மலாக ஹவுஸ்மேட்ஸ் நார்மலாக தான் அண்டர் வேலையை பாட்டுருக்கும்போது தான் பிக் பாஸில் வந்து பொங்கும்பார். செகண்ட் ரவுண்டுக்கான பிளேயர்ஸ் வந்துட்டுனா டக்குன்னு வந்து பால் எடுத்து போய் அந்த பல்லில் வச்சு பொங்க வைக்கணும். அதில் தான் லெவல் பார்ப்பாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வியானா வந்து நடந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க ப்ரீமியர் ஹவுஸ்க்குள்ளே. அங்கே பார்வதி, தீபாவளி எல்லாம் இருக்காங்க உள்ள. இந்த மேட் எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா பார்வதி கூட்டிகிட்டு விளக்கு மாதிரி கீழே தட்டுவாங்க பொதுவாக. இல்லைன்னா வேலை பெயினோ சந்திக்க வந்து சைடில் செவர் இருக்குன்னா செவர் தட்டுவாங்க. அந்த மாதிரி பழக்கத்தில் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, சைடில் இந்த கிளாஸ்க்கு அதை பற்றி ஒரு பீடிங் மாதிரி ஸ்ட்ராங்கான பீடிங் அதில் வந்து தட்டிடுறாங்க. அதை பார்த்த வியன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன நடக்குன்னா ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடு கூட்டும்போது பார்வதியும் இவரை கூட்டிகிட்டு இருக்கும்போது இவங்களே சொல்கிறாங்க கதவை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் அதை சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து திடீர்னு பொங்குதே இப்போ சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க, ஓட முடியாது, காலத்தை வந்து லேட் ஆயிடும், அதனால் டோர் திறந்தே வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் வந்து போயிருக்கேன்னு சொல்லி ஏன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டும்போது தட்டும்போது தான் வந்து அதை பார்த்து காண்டாயிடுறாங்க. நம்ம எதுக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இது ஒரு ப்ரீமியர் ஹவுஸு, இந்த மாதிரிலாம் தட்டி அசிங்கம் பண்ணாதீங்க அப்படி மாதிரி வந்து வியானம் சொல்ல ஆரம்பிச்சுன்னு, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக எப்படி தான் பண்ணுறது, நான் எப்படி வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா
அது வந்து வியானா சொன்னதுக்கும் அவங்க பண்ண வேலைகளுக்கும் வேலை வாங்குறாங்களே அப்படிங்கிற ஒரு காண்டில் பார்வதிக்கு ஆகட்டும் பயங்கரமான காண்டாகி பார்வதி பண்ணுற ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. அப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் சொல்லி கூட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆளு மேலே படுற மாதிரி சீமா வச்சு கூட்டுறது, தெருப்பெல்லாம் சண்டை சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து பார்வதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திவாகர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற விதமாக அமைதியாக தான் இருந்தார். இருந்தாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீமாரெலாம் படுற மாதிரி கூட்டாதம்மா அது மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த திவாகர் பார்க்க முடிஞ்சுது. அந்த அந்த காலத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ரம்யா கிட்டே போய் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற டோன் வந்து நீங்கள் சாரமாக சொல்கிறாமல்ல, நீங்கள் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக டோனை மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை கொடுக்குற டோன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இவங்க பேச மாறி மாறி சண்டை வந்துட்டு இருக்குது 2 பேருக்கும். அப்போ வந்துன்னா ரம்யா வந்து சுபிக்ஷா தான் சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து மேனேஜர் காட்டுறீங்க அப்படின்னு. அப்போ திவா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து விட்டுருங்க, அப்படியே வந்து அப்புறம் தான் எங்களுக்கு வேலை தெரியும், எதுக்கு வந்து தொல்லை பண்ணுறீங்க, விட்டுருங்க, இந்த பேச்சு அப்படியே விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு பார்வதி வர்றதில்லை. நான் வந்து என்னால் வேலை செய்ய முடியாது, இவ்வளோ பிரச்சனை வந்து என்னால் வேலை செய்ய முடியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா போலான்ட்ருக்கேன் அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு பார்வதிக்கிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி மேனேஜரும் பண்ணுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்த்து கம்பெனி கேட்கும்போது, இல்லை ஒரு மேனேஜரும் பண்ணல அப்படிங்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சொம்படிக்கிறதுன்னு சொல்ல முடியும் திவாகர். இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏய் அவங்க கூட பேசலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கடுப்பாகி ஏய் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி திவாகருக்கு வந்துச்சு, இல்லை ஏய் தான் சொல்கிறேன் அது மாதிரி அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்காரு. அப்புறம் வந்து ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி போய் இந்த மாதிரி பிக் பாஸ் நடந்த பிரச்சனையும் சொல்லலாம். வீட்டில் அதாவதுன்னா இந்த பிரச்சனை இருக்கும்போது சுபிக்ஷாவும் ரம்யா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா ரம்யாவை பார்த்து சுபிக்ஷா கேட்குறாங்க, இப்போ பிக் பாஸ்கிட்ட வந்ததுன்னா சொல்லிட்டோம் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க மேலே அப்படிங்க மாதிரிலாம் அதில் வந்து பின்னாடி வருது. அப்போ அதில் ரம்யா போய் கேமரா முன்னாடி சொல்லலாம்னு போகும்போது கேமரா பார்த்திங்கன்னா அது வாட்டி பொங்குதே போய் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. உடனே வந்து அப்சரா, ஆதிரு, விக்ரம், 4 பேர் பார்த்திங்கன்னா பால் வந்து அடுப்பில் வச்சிட்றாங்க. அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க பொங்க விடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து யார் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிரவீன்ராஜ், திவாகர், கெம்மி, கனி, எஃப்ஜே மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 3வது ரவுண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதில் பார்த்திங்கன்னா கெம்மி பால் வந்து பொங்கவே இல்லாமல் ஆஃப் பண்ணிட்டாங்க. திவா வந்து ஒரு 3/4 வந்து ஆஃப் பண்ணுறாரு அவசரப்பட்டு. பிரவீன் வந்துட்டுனா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பொங்க ஒரு லெவலுக்கு ஆஃப் பண்ணிட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே பொங்கி விழுந்துருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா எஃப்ஜேவும் கெம்மியும் பார்த்திங்கன்னா சுத்தமாக இதில் வர மாட்டாங்க. மறுபடியும் கலையும் வரல. மிச்சம்லாம் பொறுக்கி போடுறதில்ல. கனி வந்து தான் கடைசியாக கனி அவுட்டு. கிட்டத்தட்ட 4-5 பேர் அவுட் ஆகிடுறாங்க. இந்த கேம் விளாண்டும் அவுட் ஆகிடுறாங்க. சிலர் வந்து கேமுக்கு கனி போகாமல் அவுட் ஆகிடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸை பற்றி அவங்களே வந்து கால்குலேஷன் பண்ணாங்க இல்லையா ப்ரீமியர் ஹவுஸ்காரங்க. அதாவது ரம்யா அவங்கள பார்த்து சொல்லி ஒரு கனெக்ட் பண்ணி டாப் 8 அப்படின்னு போய் 8 பேர் சூஸ் பண்ணுறாங்க. அந்த 8 பேர் யாரையும் கேட்டிங்கன்னா அப்சரா, ஆதிரா, சபரி, துஷார், நந்தினி, பார்வதி, பிரவீன், கெமி இவங்க மட்டும் தான் டாப் 8 இருக்காங்க. இவங்களுக்குள்ளே தான் வந்துட்டுனா கேப்டன் ஸ்டார்ஸ் நடைபெறும். அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தலை ரூம் கிடைக்கும். அது மாதிரி நாமினேஷன் ப்ரீ ஜோன் கிடைக்கும். உங்களுக்கு 15 வாரம் வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரீமியம் ஹவுஸ்க்காக தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு விளையாட மட்டும் உரிமை இருக்குது, அவங்களுக்கு தான் பதவி போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பலனில் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சபரி, அப்சரா, கெமி, கனிலாம் பார்த்திங்கன்னா கனி வந்து கலாய்க்கிறாங்க. உங்களுக்கு சபரி, அப்சரா, கெமி இந்த பொண்ணுக்கு அடுப்பில் வேலை தெரியாது, இந்த பொண்ணு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பால் பொங்கி வச்சிச்சு, நீ வந்து பால் எடுத்துகிட்டு கூட வரல, நீ போட்டு கலாய்க்கிறாங்க கனியை. அடுத்து பாரு சுமிக் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க கனியன்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் நம்ம பார்வதி நான் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டியதாக வந்து அந்த இடத்துல பண்ணினேன், ஒரு மாதிரி வந்து பண்ணணும் கேம் ப்ளே பண்ணுங்கிறதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆக்சுவலாக நான் உள்ளே சொன்னாங்க. அவங்க அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராட்டஜி உங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்படி என்னோடய ஸ்ட்ராட்டஜி இப்படி வேலை செய்ய முடியாமல் சொல்லிட்டுருந்தாங்க இல்லையா. வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. இல்லை நான் வேணுதை பண்ணது அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படிங்களா இதுக்கப்புறம் வந்துன்னா என்ன சொல்கிறேன்னா மறப்பு மன்னிப்பு போய் போயிடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படிங்களா இது போய் கொஞ்சம் குழாவிக்கிறாங்க. உடனே ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன், அங்கே வந்து பார்த்தா இந்த வேலை செய்ய மாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா திவாகரை வச்சு செஞ்சுக்கோங்க, ஏதாவது பண்ணால் அவரை வச்சு பண்ணிக்கோங்க, நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணதும் அதாவது சுபிக்ஷா பண்ணதும் நம்ம வியானா பண்ணதும் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு, உண்மையிலே ஹர்ட் ஆச்சு, கோவப்பட்டேன். அதில் வந்து கோவப்படுறது உண்மை தான். ஆனால் வந்து சில அப்படியே வந்து சில கேம் பிளே நான் அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் கேம் பிளேயும் பண்ணேன், வேணுதான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மறக்கலாம் மன்னிக்கலாம் சொல்கிறீங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து லாக் ஆகிடுறாங்க. நம்ம கேட்ட சுபிக்ஷா கேள்விக்கு இப்போ நீ வந்து அதெல்லாம் மறக்கலாம் மன்னிக்கலாம் சொல்லிட்டேன், கோவப்பட்ட உண்மையை சொல்லிட்டேன்,
ஏன்னா இவங்களோட மோட்டிவ் என்ன, சுபிக்ஷாவோட மோட்டிவ் அவங்க வந்து சமாதானப்படுத்தி வேலைக்கு வர வைக்கணும். அவங்க வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டும் மறப்போம் மன்னிப்போம் சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போதுனா என்னையவே நீ மடக்கு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூடில் ஒரு டவுனில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சின்ன பொண்ணாக இருக்குது ஆனால் சரியான விவரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஏற்றிட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கம் போய் கலைக்கிட்ட ரம்யா திவால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான விவரம் சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி, சின்ன பொண்ணாக இருக்குது ஆனால் சரியான விவரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப டேலண்ட், என்னோடய வார்த்தையை வாங்கி எனக்கே அறிவிட்டு வச்சுட்டா சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம், ரம்யாவோட சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து என்ன வச்சு ரம்யா வர்றாங்க, சாரி சுபிக்ஷா வர்றாங்க. அதை கேட்டுட்டு சுபிக்ஷாவும் ரம்யாவும் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க இல்லையா, அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகலைன்னு தான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வந்து சுபிக்ஷா வந்தோடனே பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், உங்களோட டேலண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், சின்ன வயசில் இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு சொல்லிவிட்டு ரம்யா அவங்களோட பேசுகிறாங்க நம்ம சுபிக்ஷா. அப்போ தான் சொல்கிறாங்க, சுபிக்ஷா கேட்குறாங்க, அவங்க வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க, பிக் பாஸ்ட்டை சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் வந்து இந்த பதில் வரல, நம்ம தான் வேலை வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட் இருங்க, அதனால் நம்ம தான் வந்து வேலை வாங்கி ஆகணும். அதனால தான் வந்து அவங்கள போய் சமாதானப்படுத்தினேன். அது வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்வதி கலையெல்லாம் பார்த்திங்கன்னா திவாகலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவன் சின்ன பொண்ணாக இருக்குது, இவ்வளோ விவரமாக இருக்குங்கிற மாதிரி வந்துன்னா கண்ணை துருத்தி காட்டிட்டு பார்வதி ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கே பார்க்க காண்டான மாதிரி இருந்தது. அப்போ அந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஹார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீ ரொம்ப ரொம்ப அவ்வளோ திறமையாக இருக்கிற பார் அப்படிங்கிற மாதிரி கண்ணில் விட்டு பார்வதி பண்ணுறது ரொம்ப எரிச்சலாக, மாயா கேரக்டர் அப்படியே வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணு கண்ணாடி அதெல்லாம் சொல்லி உன்னை வந்து கொஞ்சம் இது பண்ணிடுச்சு, ஓகே தான். பட் அந்த பொண்ணுக்கு இருக்க மெச்சூரிட்டி உனக்கு இருக்கான்னு கேட்டால் பார்வதியை பொறுத்தளவுக்கு நம்மளை சொல்லிட்டாங்களே, நம்மளை வேலை வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற காண்டுமே அவங்களுக்குள்ள ஒரு, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு மீனவ கீழே வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படிங்கிற பார்வதி மேலே எனக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கனி வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டு கனி ஒரு மாதிரி அவங்களுக்கு மூஞ்சி பார்த்து தெரிஞ்ச மாதிரி சொல்லி சொன்னாங்க இல்லையா, இல்லை நாமினேஷன் பண்ணுற கேட்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இவங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்ட, அதாவது கேஸ்ட் அந்த மாதிரியான கேரக்டர் கொண்டோ இல்லை அவங்க பேசின பேச்சுக்கும், ஏன்னா இவங்க வந்து டேட்டா வரல, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கடைசியில் இந்த மாதிரி நீ பண்ணுறீங்களா கேட்டு நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்டு நீ பண்ணுறீங்கன்னா அவங்க மேலே திருப்பி போகிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுற மாதிரியான ஒரு மேனரிசம் பார்த்தீங்கன்னா பாதிட்டு வந்து பார்வதி காட்ட மேனரிசம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்தது. இந்த திவாகர் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணி சம்படிச்சுட்டு இருந்தது பார்க்கும்போது திவாகர் உனக்கு தேவையாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன சொல்கிறது, பார்வதியோட வலையில் திவாகரும் கலை வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு கலையும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட பேசும்போது காண்டாகி அதுக்கப்புறம் கூட நம்ம சுபிக்ஷா கூட பார்த்திங்கன்னா பார்வதி நீங்கள் வேணும் பண்ணுறீங்கன்னு போட்டு போய் விளையாட்டு வாக்கில் வந்து கட்டிலாம் பிடிச்சதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது பார்வதி வந்து கலாய்க்கிற மாதிரி மூடு போனாலும் அந்த சூட்சமாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் பண்ணல அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு என்ன செய்யணும், ஒரு வன்மமான ஒரு வித்தியாசமான ஒரு கேம் பிளே வந்து நம்ம பார்வதி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடிஞ்சது. என்னை சொல்லிட்டு இல்லை, அவனை வந்து வச்சு செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்வதி கேமராமேனுக்கு போய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிடுச்சிங்க அவங்க 2 பேர் பண்ணது, அவங்க காட்டின ஆட்டிடியூடு மேனரிசம். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டேன். அதை மீறி அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் விஐபி இருக்காங்க இல்லையா, அவங்க 7 பேரில் யார் வேலை சொல்லணும் செய்ய மாட்டேன். அப்படி அவங்களுக்கு எதாவதுன்னா பிக் பாஸ் சொல்லிச்சுன்னா பிக் பாஸ் நீங்கள் ஆர்டர் கொடுங்க, நான் அதை வேலை செய்யணும்னு சொல்லி போட்டு கேமராவில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையை பற்றி நடந்துருக்குது. ஏன் வந்து நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேசலான்னு எல்லாம் வந்து சோப்பால் வந்து அரேஞ்ச் ஆகிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம சபரி இருக்கார் இல்லையா, சின்சியர் சபரி இருக்காருங்க இல்லையா, அப்போ சின்சியர் சபரி டாஸ்க் வந்துட்டு சின்சியர் சொன்னீங்க இல்லையா, அந்த சபரி எங்கேயா போனா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் அங்கே இல்லை, சபரி அங்கே இல்லை, வாட்டர் இன்சார்ஜும் இல்லை, சூப்பர்வைசரும் இல்லை, ஹெல்ப்பரும் அங்கே இல்லாமல் அங்கே என்னப்பா டிஸ்கஷன் உங்களுக்கு டிஸ்கஷன் வேணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா காலையில் வச்சு பண்ண வேண்டியது, காலையில் பண்ண முடியாமல் கிடையாது. அது கூட சபரிக்கு தெரியாதா, டைட்டில் வின்னர் அளவுக்குலாம் பார்த்தா உள்ளே நிறைய பேர் தான் டைட்டில் வின்னர் சபரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் சொல்லிக்கலாம், அந்தளவுக்கான குவாலிட்டி இருக்குன்னு. பட் உள்ளே இருக்கிறவங்களே இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இன்னமும் ஒன்று தெளிவாக இருந்திருக்கணும் இல்லையா. அந்த மிதப்பு வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு மண்ணில் ஏறிச்சு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இத்தனை பேர் அவங்க தூங்காமல் கொள்ளாமல் எல்லாம் பார்த்துருந்த சபரி
இல்லை கமருதீன் ஆகட்டும், ஒரு பொறுப்பில் இருக்கிற கமருதீன், சில பேர் கமருதீன் வந்து டைட்டில் இருக்கிற பிரவீன் ராஜா சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட்களாகட்டும், ஏன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. தண்ணி வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே லீக் ஆகிட்டு இருக்குது, தண்ணி லைட்டாக இருந்துச்சு, அது யாருமே பார்க்கல, எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஹவுஸ் மேட்ஸுக்கு விட்டுங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. இவங்க பொறுப்பில் இருக்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, கமருக்கு தான் மெயினாக பொறுப்பு எடுத்துருக்கணும். நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தது நம்ம இவர் தான், ஹெல்ப்பர் சபரி தான். பட் இருந்தாலும் அவரும் பார்த்துருக்கலாம். கம்பெனின்னு சுத்தமாக வந்து கண்டிக்கிறதே கிடையாது. அவன் வேலைக்கு போக வேண்டியது, குறிப்பாக சண்டை கட்டினா உள்ளே போய் உள்ளே போய் நின்றுட்டு அடிச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு அவர் திவாகர் மேனேஜ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் பார்க்கும்போது தனி குறிப்பிட்ட டிஸ்க் நடக்குது. அப்போ தான் அரோரா சொல்கிறாங்க, வியானா வந்து வியானாவை இவ்வளோ வந்து ரிசைன் பண்ணலான்ட்டு இருக்காங்க, இந்த வேலை வந்து யாருக்கும் சொல்ல வேணாங்கிற மாதிரி மைண்டில் இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலை வந்து இப்போ பார்வதி அவங்க பண்ண பிரச்சனையில் வேலை சொல்ல மாட்டேங்கிற ஹேட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அரோரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீனாஜ் கேட்குறாரு, என்ன பிரச்சனைமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க, அது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தது, உள்ளே வந்தாங்க, பேசுகிற விஷயம் படிக்கல, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே, உங்களுக்குள்ள ஒரு ஈகோ, அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகி இப்போ நீங்கள் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அதனால் அதை வந்து வேலை செய்ய மாட்டேங்கிற மாதிரி சொல்லி பார்வதி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்துட்றாங்க. கமருதீன் சபரி ஓடி வந்து தண்ணியை வந்துன்னா பிடிக்க ட்ரை பண்ணும்போது இல்லை சபரி கால் அடிப்படுது. அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டாங்க. நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. 2வது ரவுண்ட் வரும்போது தான் தண்ணி பார்த்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் குரூப் டிஸ்கஷன் வந்து கார்டனில் மாற்றுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கண்ணாடி மேட்ரு முதுகு வலிக்கெலாம் வந்து தான் அன்றைக்கி நான் சாரி கேட்டேன். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அது மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வை ரியாக்ஷனை பார்க்கும்போது தான் படி கேவலமாகவும் வெறுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு நம்ம சுபிக்ஷாவை. அந்தளவுக்கு வந்துன்னா அவங்க பண்ணுற விதத்தை மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு காமெடிங்கிற பேரில் வந்துன்னா அவங்க வந்துட்டுனா பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நம்ம எரிச்சல் இருந்தாங்க. ஒரு சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து சீரியஸான மூஞ்சி கிடையாது. அவங்க வந்துட்டுனா இன்னும் இந்த குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது கூட அந்த மாதிரி மூடில் தான் இருந்தாங்க. அது ரொம்ப பேடாக வந்துச்சு. அப்புறம் வந்து சம்திங் என்ன இப்போ அவங்களுக்கு சுபிக்ஷா மற்றும் பார்வதி என்ன பிரச்சனை, முரத்தில் வந்து இடத்துல குப்பையை அல்றதுக்கு பதிலாக கையிலே எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டாங்களாம்மா. நான் கையில் எடுத்து போட முடியாது, நான் முரத்தை எடுத்து போட சொல்லும்போது 2 பேரும் குச்சி இருந்தது, அந்த குச்சி மட்டும் கையில் எடுத்து போட்டுருன்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. இந்தளவுக்கு இந்த குச்சி அளவுக்குலாம் வந்து சுபிக்ஷா சொல்லிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் ஹர்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது பார்க்கும்போது சுபிக்ஷா மேலே தவறு இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டாங்க நம்மளை பண்ணாதீங்கன்னு. அதனால் வந்துன்னா சுபிக்ஷாவுக்கு ஏற்ற பிரச்சனைகள் தான் வந்து பார்வதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா பார்வதி ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வாண்டட் இன்னும் இப்போ நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோவும் இவங்களும் பேசுனது தான் அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களும் ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது 2 பக்கமும் பார்க்கும்போது அது குரூப் டிஸ்கஷன் வரும்போது கொஞ்சம் ஸ்டடியாக இருந்திருக்கலாம் பார்வதி அப்படிங்கிற இது. ஏன்னா மற்ற பக்கம் பண்ணாங்க ஓகே, மேனேஜர் காட்டினாங்க ஓகே. குரூப் டிஸ்கஷன் பார்த்தோன்னா பிரச்சனை பஞ்சாயத்து எப்போ வந்துச்சுன்னா அந்த கமல் சார் பண்ணுவோம் இல்லையா விரும்பாண்டி படத்தில், அது எனக்கு அரிக்கு நம்ம எங்கே அரிக்குன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு மூடில் தான் இருந்தாங்க நம்ம பார்வதி. அது பார்க்கும்போது தான் எரிச்சலாக இருந்தது சம்திங். பட் அதுக்கேற்ற மாதிரி தான் சுபிக்ஷா பண்ணாங்க. ஒரு டாஸ்க்குன்னு இப்போ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அதான் அறவை அழகாமல் சொல்லிட்டு விலகிட்டாங்க நேற்று. பட் அது புரியாமல் சின்ன பொண்ணுன்னா அவங்க உடம்புக்கு சரி, இப்போ என்ன தான் உடம்பு கூட்டி வலிச்சிட்டு இருந்தாலும் கீழே தட்டணுங்கிறது அவங்களோட பொதுவாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. பட் பெயினாக இருக்குது கீழே கொஞ்சம் பண்ணுறவங்க சைடில் ஏதாவது சப்போர்ட் இருந்தால் அங்கே தான் வந்து விளக்கமாக தட்டுவாங்கன்றது ஒரு பேசிக் அதுவும் இருக்குது. அந்த சைடு பார்க்கணும் பார்வதி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் சுபிக்ஷா பேசும்போது இவங்க பார்வதி பண்ணுற ரியாக்ஷன்ஸுக்கு, அந்த குரூப் டிஸ்கஷனில் பண்ணுற ரியாக்ஷனுக்கு தான் நான் வந்து அப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மாதிரி சின்ன பொண்ணு இல்லையா அவங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ணணும். பார்வதி கொஞ்சம் மெச்சூரான பெரிய பொண்ணு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து மாறி மாறி ட்ரிகர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கெம்மி வந்து பார்த்தீங்கன்னா கெம்மியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெம்மி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய சொன்னேன், ரேசஸ்ன்னு சொன்னாங்க. சரி இப்போ அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சிருங்க மாதிரி சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்ததுன்னா பேச ஆரம்பிச்சுட்டு நான் வந்து ஒரு அன்பாக கேராக தான் வந்துட்டுனா இருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் சொன்னேன். இந்த கேர்னஸ் கூட நம்ம காட்டக்கூடாது பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா கெம்மி கிட்ட காட்டின கேர் வந்து கேமில் காட்டக்கூடாது போலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து இந்த சபையில் எழுதுனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் சபை இந்த பக்கம் பேக்கில் பேசிட்டு இருக்கும் முன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கெம்மி வந்து சபை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் லிசன் பண்ணுறீங்க இல்லைங்க கேட்கும்போது சாரி இப்போ லிசன் பண்ணுறாரு. அதை பார்த்து திவா சிரித்தவனே, அதை பார்த்து வினோத் என்ன சொல்லிட்டாரு, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டு
இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சபரி உடனே வேகமாக இருந்துச்சு யாரை சொல்கிறீங்க நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன் அப்படிங்க. உடனே வந்து நாங்கள் ஒரு பிரச்சனையாகுது. அப்போ வந்து கெம்மி அவங்களுக்கு விருப்பமாகட்டும், இவங்க அவங்களுக்கு விருப்பமாகட்டும், அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கு பிடிச்சவங்களுக்கா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க இன்டர்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் சொல்கிறாரு. யார் சொல்கிறீங்கன்னு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே கெம்மின்னு வார்த்தையை சொன்னோடனே என்னை எப்படி நீங்கள் சொல்லலாம், கெம்மின்னு என் வார்த்தை என்னை சொல்லிப்பேன், என் பேர் சொல்லிட்டீங்க, நான் வந்து என்ன கேப்னு சொல்லி போட்டு நேராக போய் தீபாவளி பண்ணிக்கிட்டு என்னை பார்த்து பேசுங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க விருப்பம் இல்லாமான்னு சொல்லி போட்டு சரியான முக்க கொடுக்குறாரு திவாகர். இருந்தாலும் இவர் போல்டான சில திவாகர் சொல்லியிருக்கணுமில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான ஆளுமா, நான் வந்து இது பண்ணி பேசிடுவேன், நேரில் முகத்துக்கு நேராக பேசிடுவேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லி யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கலாம். பட் அதெல்லாம் சொல்லாமல் இருந்தாலும் கெம்மி வந்து என்னை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கமல்தீன் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ள நீ போய் பேசுவியா, சண்டை கட்டுவியா அப்படிங்கிற சொல்லி கமல்தீன் ஆகட்டும். அப்புறம் வாயை பொறுத்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல்தீன் திவாகரோட வாயெல்லாம் கமல்தீன் வந்து வாயை பொறுத்தல எல்லா வேலையும் பண்ணார். காலையில் வந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கெமி வந்து திவாகர் முன்னாடி வந்து நின்றுட்டு என்னையுமே மூஞ்சி பார்த்து பேசி இங்கே பார்த்து பேசி இடுப்பு பார்த்து பேசுறியா, வயிற்றை பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பேசாத வெளிப்பட்டு ஆயிரம் தனியாக கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீ வந்து வயிற்றை பார்த்து பேசுங்கிறது அவங்க தப்பான பார்வையில் பார்க்கலங்கிறத அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லி போட்டு கெமி வந்து ஆதிரக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அப்படி ரிஜிஸ்டர் ஆகும் ஆதிரே அப்படின்னு ஆதிரே வந்து கெமி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கெமி வந்து ரொம்ப ரூடாக வந்து பிஹேவ் பண்ணார் நம்ம திவாகர் விஷயத்தில். திவாகர் வந்து அல்ட்டிக்காமல் லெஃப்ட் ரைட்னு பார்த்து திரும்பி மூஞ்சி பார்த்து கூட பேசுகிறது திவாகர் பிடிக்கல. பேக்கேஜ் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறார் திவாகர். பட் இருந்தாலும் அவங்க இவங்க வந்து கெமிக்கிட்ட இந்த மாதிரி காமிக்கிறத பார்க்கும்போது திவாகர் நெகட்டிவாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வைக்கும்போது கமெடி கழுப்பு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் கை தட்டி விட்டான் அப்படிங்கும்போது கை தட்டி விட்டா கோவத்தில் கை தட்டி விட்டாங்கிறது ஒன்று வந்து தட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து விரோதத்துக்கிட்ட வந்து கமலுன்னு சொல்கிறதாகட்டும். கமலுன்னு தேவையில்லாத சில விஷயங்கள் சின்ன நாட்டம் பண்ணி சண்டை இழுக்கிறதுக்காக பண்ணுறாரு. தேவையில்ல அன்வான்டான விஷயங்கள் வாய்ப்புத்தரமான விஷயம் பண்ணுறாரு கமருதீன். அது வந்து சரியாக படலை. பட் திவாகர் வந்து சொல்ல விஷயத்தில் யார் பாலிடிக்ஸ்னு சொல்கிறாங்க, யார் பண்ணணும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. ஜென்ரலாக சொன்னேன்னே சொல்லி அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ஒரு பிரச்சனை அடங்கிற அளவுக்கு கத்தி அடைக்கிறாங்க பிரச்சனையை. பிரவீன்ராஜ் கத்தி அடைக்கிறாரு, நீ பிரச்சனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ சுபிக்ஷா வந்து டாஸ்கில் வருதுன்னா கேரிங்லாம் நான் பண்ணக்கூடாது போல் அப்படி மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அதை வந்து எனக்கு அப்படியே அப்போஸ் பண்ணி திருப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதுன்னா நம்ம பார்வதியை தான் வந்து சொல்கிறாங்க. பார்வதி மட்டும் இல்லை கெமி ஆகட்டும் மற்றவங்க பொதுவாக சொல்லிடுறாங்க. நம்ம சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து சொல்லணும்னா ஒன்று தப்பு என்னென்னா முதல்ல பார்வதி வந்து கண்ணாடி பார்க்கறது முதுகு வலி கண்ணாடி போட்டு வந்தியா துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி சில வார்த்தைகள் கேட்டது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அது பார்வதி சின்ன பிள்ளைங்க மாதிரி சொல்லி இந்த மாதிரி கேட்டுக்கூடாதுன்னு சொல்லி பிறகு தப்பே வந்து சுபிக்ஷா மேலே தாங்க மாதிரி பிரவீன் சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டுனா பிரவீன் காந்தி சொல்லிடுறாரு. உடனே வந்து கோச்சிட்டு இவங்க அழுதுட்டு எந்திரிச்சு போகிறாங்க. உடனே எல்லாம் வந்து போகாத பார்க்கட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க நம்ம சுபிக்ஷா. அந்த உட்காந்துருக்கும்போது அப்போ தான் வந்துன்னா கம்பெனி வந்து பேச ஆரம்பிக்காது. அதாவது வந்துன்னா பார்வதியை பார்த்து குக்கிங்கை விட அவங்க செய்கிற வேலையை விட நீங்கள் செய்கிற வேலை கம்மி, வேலையும் வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா பார்வதி அதெல்லாம் கிட்ட பேசாதே எப்படி பேசிட்டு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு அவங்க வந்து நடைய கட்டுறாங்க நம்ம பார்வதி. இது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிக்கிற அவசியம் இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கல. அதாவது அவங்க சூப்பரில் சரக்கு சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்வதி வந்துட்டாங்க அப்படிங்கிறது மூலியமாக பார்க்க முடியுது. இதெல்லாம் காண்டாயிடுறாரு நம்ம காமெடின்னு. அப்போ மறுபடியும் தண்ணி அதை பேசிட்டு போய் கரெக்டாக தண்ணி வந்துடுது. போகணும் அவங்க பிரச்சனை விட்டு போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் தண்ணி ஆன் பண்ணிட்டாரு. உடனே தண்ணி வந்து பிடிக்கிறதுக்காக கமர்தீனும் சபரி வந்து ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவே உள்ள போய் அழாமச்சாராங்க. ரொம்ப நேரம் அழுத்துனாங்க. அதுக்கெலாம் காரணம் யாருன்னா பார்வதி தான். அழுதுட்டுக்காங்க தெரிஞ்சு போய் ஒரு பேசவே இல்லை. அழுக வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்வையோட நோக்கமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆட்டிடியூடு மேனரிசம்லாம் காமிட்டு நம்ம சுபிக்ஷா அழ வச்சிட்டாங்க. அதெல்லாம் கம்பெனி வந்து தண்ணியை பிடிக்காமல் நைட்டு போய் தூங்குறாங்க. எதுக்குன்னா எல்லாம் வந்து தூங்கிட்டாங்க. இந்த முறை வந்து நேற்று வந்து சபரி இருந்தார், விழிச்சு தண்ணி வந்து பாட்டு இருந்தார், தண்ணி வரல போல இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கமர்தீனோட சான்ஸு டேர்னு அவர் டேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் பிக் பாஸ் நைட் தண்ணி வருமா வரலைன்னா வந்துச்சுன்னா இல்லை வரலாம் அப்படின்னா படுத்து சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அம்பூர் விட்டு போட்டு போயிட்டார். போய் படுத்துட்டார். தண்ணி நைட்டு வருமா இல்லையாங்கிறது தெரில. அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடில் தெரியும். நைட்டு வந்தது அப்படின்னா கமர்தீன் வந்துன்னா பொறுப்பு இல்லாமல் படுத்துருக்காருன்னு சொல்ல முடியும்.
இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் நான் 20 நிமிஷம் முடிக்கலாம்னு நினச்சேன். 35 நிமிஷம் பரவாயில்ல. நான் இன்னும் 10 நிமிஷம் கம்மியாக தான் பண்ணிக்கிறேன். 40 நிமிஷம் பண்ணுவேன். இன்னும் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் 25 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.